இன்னியோட கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுல் தினேஷ் பாஜ்பாய் வர்சஸ் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சிபிசி. ஸோ ஐடாட் வந்து ஃபியூ நோட்டபிள் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அசசி பேர்ல தான் என்டையர் டிடிஎஸும் டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து 26 AS அண்ட் டிடிஎஸ் சர்டிபிகேட்லேயே அதுல இருந்தே வந்து கிளியர்லி இட் இஸ் எவிடென்ட் தட் இட் இஸ் என்டையர்லி டெபாசிட்டட் இன் அசசிஸ் பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்னன்னா, அசசியோட ஒய்ஃப் வந்து she has filed the income tax return and she has not claimed any TDS. இதுல வந்து TDS போர்ஷன் எதுவுமே அவங்க கிளைம் பண்ணல அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து வெறும் இந்த அக்ரிமெண்ட் இந்த வந்து ஜாயின்ட்லி ஓன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரே ரீசன்னால இந்த டிடிஎஸும் வந்து ஈக்குவலா இருக்கணும், இந்த டிடிஎஸும் வந்து ரெண்டு பேரும் கிளைம் பண்ணும் அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாலாவது, நீங்க அசசிங் ஆபீசரை ஃபர்தரா வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அசசியோட ஒய்ஃபோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வெதர் எனி டிடிஎஸ் ஹஸ் பீன் கிளைம்டுன்றதை ஃபர்தரா வெரிஃபை பண்ண சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ அப்ப அசசிங் ஆபீசர் ஃபர்தரா வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அசசியோட ஒய்ஃபோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கமையும் ஃபுல்லா பார்த்திருக்காங்க. அதுல எந்த விதமான டிடிஎஸும் கிளைம் பண்ணல. ஸோ அதனால ஃபுல் டிடிஎஸ்மே வந்து அவங்க கிளைம் பண்ண அமௌண்ட்டை அலோவ் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடாட் சொல்லியிருக்காங்க.